மோசமான ஆளுகளாக இருக்கானுங்க. எனக்கு கக்கூஸில் போட்டு அடைச்சி வச்சுட்டானுங்க. இந்த பைப்பை உடச்சி முதல்ல தண்ணியை நெப்பலாம். இந்த பாத்து டப்பில் வந்து தண்ணியை நெப்பிட்டு டப்பை விட்டு கீழே குதிக்கணும். அதான் நம்ம ஃபஸ்ட்டு பிளான். வா ஓகே பிடிங்காச்சு. ரெண்டு பேர் பிடிக்காச்சு. நீ சரசரன்னு தண்ணி நிறையும் டப்பில் இருச்சு. ஐயோ கீழே தண்ணி இல்லை, சாக போகிறோன்னு நினைக்கிறேன். இல்லை பாத் டப் நிறையும். ஓகே பாத் டப் நிறைஞ்சு பாத் டப்லேருந்து தண்ணி வந்து இப்போ நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குது. அடுத்து வேறு எங்கேயாச்சும் பைப் ஏதாச்சும் இருக்கா? வேறு ஏதாச்சும் பைப்பை உடைக்க முடியுமா? இது பைப்பாக என்னன்னு தெரியல. ஆனால் இதையும் உடனே தண்ணி வரும் என் மனசு சொல்லுது. ஆமாம் இதுலேயும் தண்ணி வருது. ஓகே இன்னும் என்ன பண்ணும்? கக்கூஸ் அங்கே இருக்குது. கக்கூஸ் வழியாக நம்ம வெளியே போக முடியுமா? நம்ம கக்கூஸ் பைப்பை உடைக்கலாம். அந்த பைப்பு இருத்த வரமாட்டேது. ஐயோ இழுக்க முடியல. ஓகே வேறு பைப்பு முயற்சி பண்ணலாம். வேறு இது டிஷ்யூ பேப்பர் கிடச்சிருக்குது. நமக்கு குண்டியே இல்லை. இதில் எப்படி டிஷ்யூ பேப்பர் வச்சு? ஓகே டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம அடைக்கணும் போல் கக்கூஸ்க்குள்ளே. ஏன்னா ட்ரைனேஜ் வச்சு தண்ணி கீழே போகுதுல்ல. ஓகே நம்ம முதல்ல இந்த ஃப்ளஷ்ஷை பிடிச்சி இழுத்து உடைக்க முடியுதான்னு பார்க்கலாம். உடச்சி அது வரவே மாட்டேது. ஃப்ளஷ்ஷை உடைக்க முடிய மாட்டேது. ஓகே வேறு ஏதாச்சும் உடைக்கிற காய்ச்சி இருக்கான்னு பார்க்கலாம். அந்த சிங்கில் ஒரு பைப் இருக்குது. அந்த பைப் உடைக்கலாமா? உடைக்கலாம். ஓகே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அந்த பைப்பை பிடிச்சி உடைக்கலாம். இங்கே புடி ஓகே புடி கிடச்சிருச்சு. வா உடைச்சாச்சு. ஒரு விடுதலைக்காக தான் நான் இவ்வளோ பாடுபட்டுருக்கேன். நான் அந்த விடுதலை கிடைக்கணும். இப்போ என்னென்ன பிளான்னா ஃபுல்லாக என்ன பண்ணோம்? கக்கூஸ் ஃபுல்லாக தண்ணி நப்பி அந்த ஜன்னல் ஏட்டி குச்சி வெளியே போயிடணும். அதான் நம்ம பிளான். ஈஸி பிளான் தான். தண்ணி பிரச்சனை பரவாயில்ல. டோரில் இருக்க முடியுதுங்க. டோர் இழுக்க முடியுது. டோரை வச்சு திறந்து நம்ம உள்ளே போயாச்சு. இப்போது பொறு பிடிச்சாச்சு உடைச்சாச்சு. இனி நம்பினா மட்டும் போதும். ஃபுல்லாக நம்பினா போதும். டக்குன்னு நம்பு. இப்போ என்னாச்சு அந்த கதவை திறந்தா நம்ம ஏன் வீடே வெள்ளத்துக்குள்ளே மூழ்கி போயிடும். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஓகே இப்போ வெளியே குதிக்கலாமா? இல்லாட்டி அந்த பறவை காலை பிடிச்சி வெளியே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த பறவை காலை கடிச்சிடலாம். அவ்வளோதான் குளத்துக்குள்ளே இறங்கிடலாம். இறக்கி விடு பறவை. இறக்கி விடு. வந்தாச்சு இறங்கிக்கலாம்.